மதுரை மத்திய தொகுதியில் வீதி வீதியாக சென்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது தொகுதிக்குட்பட்ட வடக்கு மாட்சி வீதி மேலமாட்சி வீதி பகுதியில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து குறைகளையும் மனுக்களையும் பெற்று வருகிறார். அப்போது வடக்கு பெருமாள் மேற்கு பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதாள சாக்கடை அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருகிறது, மின் வயர்கள் மிகவும் தாழ்வாக இருப்பதால் விபத்து ஏற்படும் அச்சமாக இருப்பதாகவும் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தார்கள். அதை கேட்ட அமைச்சர் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாதாள சாக்கடை அடைப்பு மற்றும் தாழ்வாக செல்லும் மின் வயர்களை உடமையாக சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதியில் குடிதண்ணீர் இப்பகுதியில் தயந்து வருகிறதா, கழிவுநீர் கலந்து வருகிறதா என்றும் கேட்டிருந்தார். அதனையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இன்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மத்திய தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்துள்ள நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று மக்களை சந்தித்து மனுக்களையும் வாங்கி வருகிறார். அதே போல் வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் கைதான நிலையில் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவான பொன்வசனுடைய கைதானதால் இன்று மேயர் வராமலேயே அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வரி முறையீடு விவகாரத்தில் அமைச்சரின் தீவிர ஆதரவான மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசன் கைது செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் நிகழ்ச்சியில் மேயர் இல்லாமலே நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சனிக்கிழமை இரவு மத்திய தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட நிலையில் அவருடன் மேயர் இந்திராணி பங்கேற்றார். ஆனால் தற்போது மத்திய தொகுதியின் அமைச்சரான டிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் மக்களை சந்திக்கும் போது மேயர் இந்திராணி தவிர்த்து ஆணையாளர் மட்டும் உடனிருந்து வருகிறார். இது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.